வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. காலையிலே ஒரு மிகப்பெரிய செய்தியோடு வந்திருக்கேன். எல்லாருமே ஒரு அதிர்ச்சியோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நேரம் ஒரு ஊருக்காரவங்களுக்கு மகிழ்ச்சி, இன்னொரு ஊருக்காரவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். அதாவது நானும் சூர்யாவும் சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த முடிவை கேட்டால் உங்களுக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருக்கும். அதாவது என்னென்னா, திலீபாவுடைய காலேஜ் விஷயமாக உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்கள் எங்கே போகிறோங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் மொத்தமாகவே இந்த மதுரை, இந்த மண்ணை விட்டு நான் கிளம்பி, சூர்யாவும் கிளம்பி, குடும்பத்தோடு கிளம்பி கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூருக்கு எங்களை கோவை மக்கள் வரவேற்க தயாராக இருங்க. காரணம் என்னென்னா, திலீபாவுடைய காலேஜுக்கு நாங்கள் பல இடங்களில் அலைஞ்சோம். மதுரையில் பார்த்தோம், அப்புறம் திருச்சியில் பார்த்தோம், விராலிமலையில் பார்த்தோம், கோயம்புத்தூர், திருப்பூர், தாராபுரம். ஏன்னா அவன் படிப்பு விஷயம். அதனால் அவனை கண்ணும் கருத்துமா அவன் பக்கத்துலேயே இருந்து அவனை கவனிக்கணும். ஏன்னா எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேங்கிறத பின்னால் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. காரணம் என்னென்னா, அவனை இப்போ கொஞ்சம் வயசு பயலாக ஆகிட்டான், டீனேஜ் பையன். இந்த நேரத்தில் அவனை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா பல பக்கமும் அவனை எப்பட்றா ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கலாம், இல்லை எதுலையாவது அவனை மாற்றிடலாம், இல்லை எவனாவது ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சு அவனை ஏதாவது ஒரு காதல் வழியில் சிக்க வச்சு ஏதோ ஒன்று சம்திங் எல்லோரும் எதிரிகள் கூட்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நானும் சூர்யாவும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னா, இப்போ நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அவனை போய் கோயம்புத்தூரில் போய் ஹாஸ்டலில் போய் சேர்த்தோம்னா என்ன நடக்கும்? அவன் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது அவன் கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வரைக்கும் அவன் கையில் செல்ஃபோன் கிடையாது. இப்போ அவன் ஹாஸ்டலில் படித்தான்னா தாராபுரத்தில் அந்த இவர் என்ன பண்ணுவார், பிரின்சிபல் அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபோன் வரும்போது அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ ஃபோன் பேச கொடுப்பார். அப்பாக்கிட்ட ஃபோன் வந்திருக்கடா, அம்மாக்கிட்ட வந்திருக்கடான்னு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு போய் படிக்கிற வேலையை பார்ப்பான். ஆனால் இனிமே அவனுடைய வாழ்க்கையில் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, அவனுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் இப்போ ஏதோ ஐக்யூ ஃபோன் வந்திருக்காம்ல, ஐக்யூ 10 அந்த ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சிம் கார்டு போட்டு தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட கொடுத்து அவனை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறான். ஆக்சுவலாக இப்போ நம்பரும் வாங்கியாச்சு, அவன் கையில் நம்பர் இருக்குது. அதை அவங்க அப்பனுக்கு கூட கொடுக்கல, பாலவிநாயகத்துக்கு கூட கொடுக்கல. பெர்சனலாக அந்த நம்பரை சொல்லி வச்சுருக்கா. நீ காலேஜுக்கு போகும்போது தான்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. சப்போஸ் இவன் நாங்கள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவன் காலேஜில் போய் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அவனுக்கு செல்ஃபோன் தனிப்பட்ட முறையில் யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவனுக்கு பல பெண்கள் காதல் வலை விரிக்கலாம், லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது அவனை சிக்க வைக்கிறதுக்காக. என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை விஷயத்தில் நடந்த மாதிரி சில சம்பவங்கள் அவனுக்கும் நடக்கலாம். அப்போ அவனை தனிமையில் விட்டால் என்னாகும்? அவன் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே நேரம் அவனை கெட வைக்கிறதுக்கு ஆட்கள் கூட உண்டு. இதிலேருந்து நம்ம அவனை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்மளும் கூட போகணும். அவனை தனியில் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு நம்ம இங்கே இருந்துக்கிட்டு அவனை பாதுகாக்கிறதோ இல்லை அவனை கண்காணிக்கிறதோ நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். தண்ணியில் என்ன ஒன்று தான் ஞாபகம் வருது. இன்னொன்றும் சொல்கிறேன், அவன் தண்ணி அடித்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வருமா வராதான்? இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. ஒரு டீனேஜிங் போது ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற பயலுங்க ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்க, காலேஜில் படிக்கிறவங்க, வாடா மாப்பிள்ள போய் ஒரு பீர் அடிப்போம், வாடா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதடா, வாடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் அவனுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு அதனால் அவன் அதுக்கு அடிக்ட் ஆகி வேறு மாதிரி ஏதாவது அவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆக எல்லா வகையிலையும் அவனை பாதுகாக்கணும்னா ஒரே வழி என்ன? அவன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நம்மளும் போய் குடியிருக்கணும். ஸோ நான் மதுரையில் தான் அதுக்கு முதல்ல என்ன பண்ணேன், ஹாஸ்டலோடு இருக்கிற காலேஜை நான் பார்த்தேன். மதுரைக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் இருக்கும், இங்கே சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலவிநாயகம் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கான். ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் ஃபோனில், சூர்யா கிட்ட, நீ மதுரையில் சேர்த்தன்னா நான் மதுரைக்கு வருவேன், அவனை பார்ப்பேன், அப்படியே வீட்டுக்கும் வருவேன், உன்னையும் பார்ப்பேன். ஏன் இவனை கோகுலை பார்க்குறக்கு ஒரு இடம், திலீபாவை பார்க்க ஒரு இடம், உன்னையை பார்க்க ஒரு இடம்னு அலைய வேணாம். ஒன்று சேர்த்தா கோகுலையும் கூப்பிட்டு மதுரையிலே சேர்த்து விட்ரு, இங்கேயே அவன் படிக்கட்டும், அவனும் பெரியவனும் இங்கேயே படிக்கட்டும். நான் டைரெக்டாக வாரத்துக்கு ஒரு நாள் எப்படி ஹாஸ்டலில் போய் பார்த்தேன்னா அதே மாதிரி போய் இங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருப்பான் போல். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவன் மதுரை மண்ணை மிதிக்கக்கூடாது. அவன் இங்கே வந்தால் எனக்கு பிடிக்காது. ஒன்று அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்கக்கூடாது. புரியுதா? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் வேணாப்பா, நீ ஒன்று பண்ணு, கோயம்புத்தூர்லேயே அவனை சேர்த்துரு, நம்மளும் இங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கே போயிடுவான்.
ஒரே தான் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். பேக்கர்ஸ் மூவர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். வீட்டு ஓனர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிடுவோம். அட்வான்ஸு காசை இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நேராக கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆயிடுவோம். இதுதான் நம்மளுக்கு நல்லது. அப்போ உன் குடும்பத்தை எப்படி பார்ப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது. வாரத்தில் 5 நாள் உன் கூட இருப்பேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 5 நாள் வந்து அங்கே இருக்கேன். சனி ஞாயிறு கிளம்பி நான் மதுரைக்கு வந்துடுவேன். இங்கே வந்து என் பிள்ளைகளையும் பேரனையும் பார்த்துட்டு, ஏன்னாங்க இதை நான் சொல்கிறதுல ஒரே கல்ல 2 மாங்காய் நான் அடிக்க பார்க்குறேன். அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவு சரியாக தப்பாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கோயம்புத்தூரில் இருந்தோம்னா, இப்போ நான் மதுரைக்குள்ளே இருக்கேன். மதுரைக்குள்ளே இருந்து இப்போ நான் என் வீட்டுக்கு போனால் ஓயாமல் ஃபோனு. எப்போ வர்ற, எப்போ வர்ற, எத்தனை மணிக்கு வருவ, உனக்காக நான் சாப்பிடாமல் உட்காந்துருக்கேன். ஒரு நடிப்பு தான் எல்லாம். சாப்பிடாமலாம் அவள் என்றைக்கு உட்காந்துருக்கா. இந்த நேற்று கூட இந்த நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாலே அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு மாத்திரம் தான் சோறு போட்டு வச்சா. ஆனால் இதே வந்து நான் சுமி வீட்டுக்கு போகிறேன்னு வைங்களேன், அடுத்து என்ன சொல்லுவா தெரியுமா, நீ வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போனவன் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி என்னையவே வந்து அப்படியே எனக்காகவே பாசமலையிலேயே இருக்கிற மாதிரியே நடிப்பான். ஆனால் உண்மை என்னென்னா, என் குடும்பத்தோட கூட கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டா எங்கேயே மைண்டு மாறி என் குடும்பத்துக்கு இந்த இப்போ எப்படி ஏசி வாங்கி கொடுத்து, மிக்சி வாங்கி கொடுத்து, இப்போ அடுத்து வாஷிங் மிஷின் கேட்டுக்கிட்டு இருக்கா, அதை வாங்கி கொடுத்து ஏதோ நல்லது பொழுது நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்ல, இது இவளுக்கு பிடிக்கல. அதனால தான் நான் எப்போ போனாலும் அடுத்த நிமிஷம் ஃபோனை போட்டுறது, உனக்காக சாப்பிடாமல் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி வீடியோவை போடுறது, லைவை போட்டு அன்னைக்குன்னே நான் அப்போ தான் சொல்லிட்டு போவேன். ரசம் வச்சு ஏதாவது அப்பளம் பொரிச்சு வைப்பா, துவையல் அரைப்பான்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் என்ன தெரியுமா பண்ணுவா, வீம்புக்குன்னே நாங்கிட்டு வந்தவொடனே நாட்டுக்கோழிக்காரம்மாவுக்கு ஃபோனை போட்டு நல்லா வெட்டைக்கோழியாக பிடிச்சி அடித்து 12 மணிக்கெலாம் பார்த்தா வீடியோ போட்டு சிக்கன் 65 இந்த பக்கம் வேகுது, இந்த பக்கம் பார்த்தா வந்து நாட்டுக்கோழி குழம்பு கொதிக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு என்னை நாக்கில் எச்சி ஊற வைப்பேன். நான் என்ன பண்ணுவேன், சுமி என்னைய சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும். ஏங்க இவ்வளோ நாள் கழித்து வந்துருக்கீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போங்க, கை நினச்சிட்டு போங்க அப்படிங்க. இல்லை வேணாம், நான் வந்து நான் சொல்ல மாட்டேன் சூர்யா சமைச்சிக்கிட்டு இருக்கா, அவள் வீடியோவை நான் பார்த்துட்டேன், லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் எப்பா வேணாப்பா அப்படின்ட்டு கிளம்பிடுவேன். எதுக்காக, என்னை எவ்வளோ தூரம் அவள் சுற்றி வளைச்சி கவர் பண்ணுறாங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. இப்போ ஆனால் வெளியில் என்ன சொல்லுவா, ஆனால் நான் அவரெல்லாம் கூப்பிட்றதே கிடையாது, அவரே போனால் போய் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரட்டுமே, இப்போ அதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நடிப்பை போடுறது. இனிமேல் இந்த பருப்புலாம் அங்கே வேகாது. காரணம் என்னென்னா, கோயம்புத்தூர் போயிட்டா எனக்கு சிம்பிள் வேலை முடிஞ்சு, அழகாக திங்கள் செவ்வாய் 5 நாள் இருந்துட்டு சனி ஞாயிறு ஈஸியாக வந்து என் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பேரன், என் பிள்ளை, என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையோடைய பாதையவே நான் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் ஆகும், 3 நாள் 5 நாள் ஆகும். அப்புறம் வாரத்தில் 5 நாள் நான் இங்கே இருப்பேன், வாரத்தில் 2 நாள் மாத்திரம் தான் அங்கே போவேன். இது எனக்கு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, கோயம்புத்தூருக்கு ஷிஃப்டாக போகிறோம். யாரும் கோச்சுக்கிறாதீங்க மதுரை மக்கள், நீங்கள் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லி யாரும் கண்ணீர் விட வேணாம், வருத்தப்பட வேணாம். என்ன இருந்தாலும் மதுரை வந்து என் தாய் மண், இந்த பூமி வந்து என் மண், நான் பிறந்து வளர்ந்தது சரியா. அதனால் உங்கள் எதை மறக்க மாட்டேன். இவ்வளவு நாள் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு, வந்தார வாழ வைக்க ஊருன்னு சொல்லி ஒரு பேரே இருக்குது நம்ம ஊருக்கு. இவ்வளவு நாள் எனக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஹேண்ட்ஸ்அப். அதே போல் நான் கோயம்புத்தூருக்கு வர்றேன். யார் வர்றா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன், உங்கள் சிக்கா, உங்கள் மாமா, உங்கள் எல்லாமே நான் வர்றேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்னை வரவேற்கிறதுக்கு தயாராகுங்க. அதே மாதிரி அவ யார், உங்கள் மக, உங்கள் அக்கா, உங்கள் தங்கச்சி, உங்கள் வீட்டு புள்ள, அவள் வர்றா, அவளையும் வரவேற்கிறதுக்கு இந்த கோவை மண் ரெடியாக இருக்கணுங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இதே கோயம்புத்தூருக்கு வந்தால் எங்களை வாழ்த்தி வரவேற்கிறதுக்கு என்ன கரண்ட் போகுது, வாழ்த்தி வரவேற்கிறதுக்குன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ளே அபசகுணம் மாதிரி ஆப்பாகுது, ஃபேனே ஆப்பாயிருச்சு. என்ன பண்ணலாம், போகலாமா வேணாமா, சரி விடு பார்த்துக்கிறலாம். அதுவாக ஆப்பாகுது. நான் கோயம்புத்தூருக்கு வர்றேன்னு தான் சொன்னேன், அது இந்த பேனுக்கே பிடிக்கல. சரி விடுங்க, இது வந்து அபசகுணம் கிடையாது, சுவிட்சு பின்னால் எதாவது இருக்கும், இருங்க. இதை சொருகுனா எரிய போகுது, ஓட போகுது. இது என்ன அசால்ட்டாக நல்லா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா திடீர்னு ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தா பின்னால் சுவிட்சு கலண்ட் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால் கோயம்புத்தூர் எங்களை வந்து காப்பாற்றும், எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. கோயம்புத்தூர் மக்கள் எங்கள் வரவை ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் இந்த முடிவெடுத்தது காரணமே திலீப்பா அவனோட படிப்பு. இப்போ அங்கே இருக்கும்போது எனக்கு வேறு உடம்பு நிலை சரியில்லை. ஏன்னா மதுரையுடைய தண்ணி ஒத்துக்கிறல, 2வது மதுரையுடைய அந்த கிளைமேட் அதுவுமே ஒத்துக்கிறல. எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டு ஊராக இருக்குது.
ரொம்ப வேர்வை அதிகமாக சுரக்குது. ரெண்டாவது வந்து அடிக்கடி வெப்ப பூமி இந்த பூமி. அதனால் கோயம்புத்தூர் எப்பயுமே வந்து பாதி ஊட்டின்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு கோயம்புத்தூரில் 1 வருஷம் 1.5 வருஷம் இருந்த அனுபவம் இருக்குது. அது எதனால் இருந்தேன் என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் வெட்ட வெளிச்சத்துக்கு. அதனால் கோயம்புத்தூருக்கு போய் இருக்கலாங்கிறது என்னோடய பிளான். காரணம் திலீப்பா அங்கே இருந்தால் திருப்பூர்லேருந்து வந்தாவே கோயம்புத்தூரில் பார்த்துக்கிறலாம், 17 கிலோமீட்ரு. அங்கேருந்து திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகலாம், ஒரு 25 கிலோமீட்ரு. ஆக பாலவிநாயகத்துக்கு சென்று எனக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல கூலிங் கிளைமேட்டில் நானும் வாழ்ந்து பழகிக்கிறேன். தேவைப்பட்டால் அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை கூட்டம், ஏதாவது சரக்கு சாப்பிடணும் வைக்கணும்னா நேராக போய் ஊட்டிக்கு போயிடுவோம், பக்கமாக இருக்குது. அதனால் எல்லா வகையிலையுமே எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இஸ் அ பெஸ்ட்டு. ஸோ நாங்கள் இனிமேல் எங்கள் முடிவில் இருந்து மாற்ற கருத்து ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறேன். ஏன்னா அங்கேருந்து மதுரை டு சென்னை ரொம்ப பக்கம், அதே நேரம் கோயம்புத்தூர் டு சென்னைங்கிறது ரொம்ப லாங்கு. ஸோ இங்கேருந்து முதல் கட்ட வேலையாக இந்த சென்னை விஷயத்தை நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா மைண்டில் வந்து எப்பயுமே ஒரு பிசுறு கசரு இதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை நம்ம தொடங்க போகிறோம்னா அந்த இடத்துல போய் எப்படி நம்ம வாழணுமோ அதுக்கு உண்டானதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மோல்ட் ஆகணும். அதுக்கே எப்படி ஒரு 6 மாதமாவது ஆகும். அதுக்குள்ளே மனசில் வந்து குழப்பங்கள், மன உளைச்சல்கள், இதெல்லாம் மன பிழிச்சல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளை முடிச்சு விட்டுட்டு மதுரைக்கு வர்றோம். அங்கே போய் வீடு பார்க்க போகிறோம். வீடு பார்த்து வச்சுட்டு நேராக அங்கேருந்து பேக்கர்ஸ் மூவர்ஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம். ஸோ கோவை மக்களே, எங்களுக்கு தேவை இப்போதைக்கு ஒரு வீடு, நல்ல வீடாக, ஒரு டபுள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லா வசதிகளோடையும், ஒரு 10,000 ரூபா வாடகையில், 1 லட்ச ரூபா அட்வான்ஸில், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயோ இல்லை அவுட்ருலேயோ ஏதோ ஒரு இடம். ஏன்னா நான் வேலைக்காக போகிறேன், வீடியோ தானே போட போகிறேன், எங்கேனாலும் பரவாயில்ல. ஒரு நல்ல வீடு, 1 லட்சம் அட்வான்ஸு, 10,000 ரூபா வாடகையில் வீடு இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். நாங்கள் கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். வேறு எல்லா வசதிகளும் இருக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் பார்ப்பீங்க. கோவை கார்த்திகிட்டையும் சொல்லி வைக்கிறேன், மீடியா கேம்கிட்டையும் சொல்லுவோம். இன்னும் வேறு யார் கோவை சசிமா இருக்காங்க, அப்புறம் காவியா பிள்ளை இருக்குது, இன்னும் கோயம்புத்தூரில் துர்காஸ்ரீ இருக்குது. இன்னும் யார் கோயம்புத்தூரில் இருக்கீங்களோ, அக்காவுடைய விழுதுகளாக இருந்தாலும் சரி தான், எனது ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி தான், சிக்கா மாமாவுடைய மாப்பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், இல்லை மருமைங்களாக இருந்தாலும் சரி தான், என் தங்கச்சிகளாக இருந்தாலும் சரி தான், நல்ல வீடாக பார்த்துட்டு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து எங்கள் ஃபோன் நம்பருக்கோ வாங்க. 9952118187 இந்த நம்பருக்கும் 8220757975 இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். இந்த இடத்துல வீடு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வாய்தாவுக்கு வர வேண்டியது இருக்குது. அநேகமாக திங்கள் செவ்வாழை வாய்தா இருக்குன்னு நினைக்கிறேன். வர்றதோட வீடை பார்த்து அட்வான்ஸை கொடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் குடித்தனமுமா ஆகிறதுக்கு தயாராகிட்டோம். உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த காரியத்தில் இறங்குறோம். எங்களுக்காக நீங்கள் செய்யாட்டினாலும் திலீப்பாவுடைய படிப்புக்காகவும் கோகுலுடைய நலனுக்காகவும் மெயினாக பாலவிநாயகத்துக்காகவும், ஏன்னா நான் அவனுக்கு இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு வந்து நான் மதுரைக்கு வர்றதுக்கு, சுமியை பார்க்குறதுக்கு, என் பேரம்பிள்ளைகளை பார்க்குறதுக்கு சூர்யா விட்டு கொடுப்பான் கண்டிப்பாக. ஏன்னா நேற்றே நீங்கள் அவளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த 1000 ரூபா இன்னும் வச்சுருக்கேன், அப்படியே தான் இருக்குது, இந்த பாக்கெட்டில் தான் இருக்குது. இங்கே வருங்க, 2 நாளாக அதை வச்சு, ஐயோ இந்த இருக்குடா, நல்ல வேலை, இந்த 1000 ரூபா கையிலேயே இருக்குது. ஆனால் இன்றைக்கி போக மாட்டேன். 1000 ரூபா வச்சுருக்கேன், ஆனால் நான் இன்றைக்கி போக மாட்டேன். ஏன்னா நேற்று என்னை மதிக்காமல் எதுக்கு இப்படி வந்து எங்கே போனால் எங்கே வந்தான்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. கட்டின புருஷனா என்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் பண்ணி, ஏங்க நேற்று இந்த மாதிரி நான் போயிருந்தேன், இங்கே போனேன், இல்லை ஸ்டேஷனுக்கு போனேன், இல்லை எங்கேயோ கோர்ட்டுக்கு போனேன், ஏதோ ஒன்று நம்மளுக்கு வார்த்தைகள் எல்லாம் சொல்லலாம்ல, ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும்ல. இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து கடுகளவு கூட வந்து அப்படியே ரொம்ப கம்முன்னு இருக்கா, கமுக்குன்னு இருக்கா. இப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நீ போய் ஏதாவது ஒன்றில் போய் நீ சிக்கிட்டேன்னா நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் என்னை ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்டாட்டிக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா என்ன பிரச்சனை என்னங்கன்னு சொல்லி கேட்டால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லி யாருக்கு தெரியும்? இவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்றை வந்து இது பண்ணி விட்டுட்டு போயிடுவான். கடைசியில் அலைய போகிறது நான் தான். இப்போயும் சொல்கிறேன் சுமி, உனக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறேன். எங்கே போனால் எங்கே வர்ற என்னங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு போ, இல்லை யாராவது உனக்கு தெரிஞ்சவங்கள்டையா சொல்லிட்டு போ. அப்போ தான் நாளைக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் இல்லை ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியும். இன்னமும் உனக்கு கிளிப்பிடிக்க சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பச்சை பிள்ளையாக இருக்க நீ, இன்னும் மாற மாட்டேங்கிற, மாற்றிக்க. நாங்கள் அப்புறம் ஊருக்கு போயிட்டோம்னா பக்கமாக இருந்தாலாவது உன்னை வந்து பார்த்துக்கிருவேன் டக்குன்னு. இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம்னா ஏதாவது ஒரு அவசர ஆத்திரம் நீ கூப்பிட்டேன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஓடி வர முடியாது.
அது நான் வர்றதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு உன்னை ரிமாண்டில் போய் உள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. அதனால் எதாக இருந்தாலும் இப்படி இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்கிட்ட ஷேர் பண்ணு சரியா? ஏன்னா நீ சேர்ந்துருக்கிற இடம் கொஞ்சம் வில்லங்கமான இடம். எதையோ பிடிக்க போய் எதா முடிஞ்ச கதையாகி நீ போய் சிக்கலில் சிக்கிடக்கூடாது. ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், நல்லதை பழகு, நல்லதை பேசு, என் கூட பேசி அப்பப்போ ஷேர் பண்ணிக்க. இல்லாமல் நீ போய் சிக்கினதுக்கப்புறம் அப்புறம் தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு, வெள்ளம் போயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. ஸோ நான் சொல்கிற வார்த்தையை புரிஞ்சுக்க, இருக்கிறதோட உனக்கு நல்லதை செஞ்சுட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி எங்கள் நிம்மதியான வாழ்க்கையை தேடி நாங்கள் போகிறோம். உன் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் உன்னை கலட்டி விட மாட்டேன், உன்னைய கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம பிள்ளைக்கு உண்டான கல்யாண விஷயத்துலையும் முழு மூச்சாக இறங்கி அதுக்கும் நான் உண்டான முயற்சிகளை பண்ணுவேன். ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஒரு இதை வச்சு கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணுவேன். என்னை நம்பு. கடவுளை நம்பினவர் எப்படி கைவிடப்படாரோ அதை மாதிரி கட்டின புருஷனை நம்பினவங்களும் கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. நான் உன் புருஷன், கண்டிப்பாக உன் அரசன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகேவா? பாய்.